அனைவருக்கும் இனிய வணக்கம். கூட்டுறவு துறையில நகைக்கடன், தங்க நகைக்கடன் தள்ளுபடி தகுதிகள் மற்றும் புதிய விதிமுறைகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கிய அறிவிப்புகளை இந்த ஒரு வீடியோ விளக்குகிறது. தகுதியான நபர்களை கண்டறிந்து ஆய்வு மேற்கொண்ட ஆய்வில் சுமார் 13 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடனாளிகள் பயன்பெற உள்ளதாக பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள எளிய மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வர இந்த திட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டை மற்றும் ஆதாரை பயன்படுத்தி ஒரே குடும்பத்தில் பல கடன்கள் பெற்றிருந்தால் அவை தகுதியற்றவர்களாக கருதப்படும். பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என்றும், விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள பயனாளிகளின் பட்டியலை அரசு விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடனுடைய தள்ளுபடி யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும், யார் இந்த தள்ளுபடியை பெறுவதற்கு தகுதியான நபர் கிடையாது. பட்டியலை ஒரு புதிய பட்டியல் பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புதிய பட்டியலின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும் கிடைக்காது இதை பற்றி தான் ஒரு வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். இந்த கூட்டுறவு தங்க நகை தள்ளுபடியை பெறுவதற்கு அடிப்படையான நோக்கம் எளிய மக்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் முன்னேற்ற வேண்டும், உண்மையான ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் கடன் சுமையிலிருந்து மீட்பதே தமிழக அரசின் நோக்கம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பிபிஎல் முறைகேடுகளை தடுத்து உண்மையான பயனாளிகளுக்கு தகுதியுள்ளவர்கள் மற்றும் முறைகேடாக கடன் பெற்றவர்கள் வடிகட்டி உண்மையான பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும். கடுமையான விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. அடிப்படையான பேசிக்கான விதி இந்த தங்க நகை பெறுவதில் பேசிக்கா விதி அப்படின்னா 5 சவரன், அதாவது 40 கிராம், 1 கிராம் எக்ஸ்ட்ரானா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது, 13 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. எந்த 13 லட்சம் பேர் தரவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமா 48 லட்சத்தில் 35 லட்சம் பேர் நிராகரித்து 13 லட்சம் கடன்கள். 8 வகையான வங்கிகளில் உள்ள ஒட்டுமொத்த தரவு கணினி தரவுகள் மூலமாக தீவிரமாக பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. விதிமுறைகளை மீறிய 35 லட்சத்துக்கு மேலுள்ள கடன் தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு எந்த வங்கிகள் தகுதி இருக்கு? அரசு கீழ் வாங்கும் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், இந்த வங்கிகளுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. தனியார் நிறுவனங்கள், பிற பொதுத்துறை வணிக வங்கிகள் இதுக்கு தகுதி கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. தகுதியானவர்கள் மற்றும் தகுதி ஆகாதவர்கள். கடன் தகுதி கண்டறிந்தும் அளவுகள் மற்றும் வருமானம். விவசாயம், கூலிகள், தனியார் துறை ஊழியர்கள், நடுத்தர மக்கள் தகுதியானவர்கள். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களை படிப்பவர்கள் தகுதியற்றவர்கள். வருமான வரி செலுத்தாதவர்கள் தகுதியானவர்கள், வருமான வரி செலுத்தவர்கள் தகுதியற்றவர்கள். சரியான ஆதார் எண் மற்றும் சரியான கார்டு விவரங்களை வங்கியில் சமர்ப்பித்தவர்கள் தகுதியானவர்கள். முறையான ஆதார் மற்றும் குடும்ப விவரத்தை வழங்கலாம் அப்படின்னா தகுதியற்றவர்கள். விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பெறப்பட்ட கடன்கள் தகுதியற்ற கடன்கள். தகுதியான கடன்கள் பெரிய வணிக நோக்கத்திற்கான வழங்கப்பட்ட தங்க நகை கடன்கள் தகுதியற்றது. ரேஷன் கார்டு முறைகேடை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக தவிர்க்கிறாங்க. ஸ்மார்ட் கார்டை சரியான ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் சிஸ்டம் நிராகரிச்சிடும். ஒரே ஆள் நிறைய பேர் டைம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா காலக்கெடு மற்றும் இறுதி டெட்லைன், ஓகேங்களா? அந்த இறுதியான டெட்லைனை கிளியர் பண்ணிக்கணும். அரசு அறிவித்த காலக்கெடுகள் அல்லது அதற்கு முன்பாக பெறப்பட்ட கடன்கள் இந்த தள்ளுபடி பொருந்தும். தகுதியானவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் பட்டியலை அரசு விரைவில் வெளியிடும். 5 சவரனுக்கு உட்பட்ட கடன் தகுதியானவர்கள் கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு கடன். இது விவசாயம் அத்தியாவசிய தேவைக்காக பெறப்பட்டது. முறையான ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுடைய டீட்டெயில் தான். தகுதியற்றவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 5 சவரனுக்கு மேற்பட்ட கடன். தனியார் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், ஒரே ரேஷன் கார்டில் பல கடன்கள் அனைத்தும் ரத்து. அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவர்கள், வணிக நோக்கிலான கடன்கள் தகுதியற்றதாக கருதப்படும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன்களை கொடுக்குறாங்க. சுய பரிசோதனை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்து தகுதிகளையும் நீங்கள் பூர்த்தி செய்திருந்தால் 13 லட்சம் பயனாளிகள் அடங்கிய இறுதி பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறுவது இது உறுதி.
தகுதியானவர்களின் அதிகாரப்பூர்வ இறுதி பட்டியலை பெனிஃபிட் லிஸ்ட் தமிழக அரசு விரைவில் வழங்கக்கூடும். வதந்திகளை நம்ப வேண்டாம், சரியான தகவலுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி நான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணையதளம் வீடியோ நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.